மலையாளத்துலேருந்து ரீசெண்டாக ஒரு சூப்பரான ஒரு ரேசியான ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவியாக வந்திருக்கிற ஒரு படம் தான் ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. இந்த படத்தோட தமிழ் விஷயம் நமக்கு தியேட்டர்லையுமே அண்ட் இப்போ நமக்கு கரண்டாக நெட்ஃப்ளிக்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த படத்தோட ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டா நம்ம போபன் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். ஒரு நார்மலான ஒரு செயின் ஸ்நாச்சிங் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுற நம்ம கதையோட ஹீரோ. அவர் இன்வெஸ்டிகேட் பண்ண நிறைய உண்மைகள் வெளிவருது. ஃபஸ்ட்டு ஒரு செயின் சொன்னாங்க, அதுக்கப்புறம் 3 செயின் வந்து அதுலேருந்து கேஸ் வந்து கண்டினியூ ஆகி அதில் வந்து ஒரு பெரிய ஒரு கேங்கே ஒன்று இருக்குது. ஒரு யங்ஸ்டர் கேங் வந்து இந்த ட்ரக்ஸு அண்டு நிறைய ரேப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கூட சம்மந்தப்பட்டிருக்காங்க நம்ம ஹீரோ கண்டுபிடிக்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கும் அந்த கேங்க்கும் நடக்கிற சம்பவங்கள் என்ன, ஹீரோ அந்த கேங் என்ன பண்ணார் அப்படின்றது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இந்த படம் ஓவராலாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. எப்பறம் இந்த படம் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி தோண வச்சிட்டாங்க. அந்த லெவலுக்கு இந்த படத்து ஸ்க்ரீன் பிளே இருந்துச்சு. எங்கேயுமே லேகோ போரிங்கோ அண்ட் எதுவுமே வந்து லேகோ எதுவுமே அடிக்கலை. எல்லாமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக செம்ம ரேசியாக வா சூப்பர்டா படம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. போபனோட ஆக்டிங் தரமாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக போகேன் விளையாடல, அவர் லாஸ்ட் 20 மினிட்ஸ்க்கான அந்த போர்ஷன்ஸ் செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் ஃபுல்லாமே வச்சுருக்காங்க. அவரோட போர்ஷன்ஸ்லாம் செம்ம டெரராகவும் டெரிஃபிக்காகவும் இருந்தது. ஸோ இந்த படத்தில் வந்து அந்த ப்ரோட்டகனிஸ்ட் கேங் அதுக்கான அந்த ரோல்லே பார்த்திங்கன்னா அந்த பசங்கள்லாம் வந்து எப்படா இந்த லெவலுக்கு இந்த ட்ரக் அடிக்ஷன் இந்த மாதிரிலாம் எப்படிலாம் போகிறீங்க அப்படின்ற லெவலுக்கு நம்மளை ஒரு பக்கம் தோண வைக்குது. ஸோ இந்த மாதிரி பெங்களூரில் நிறைய விஷயங்கள் நடக்குது, உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் சம்மந்தப்படுத்தி சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படம் செம்ம எங்கேஜிங்காக இருக்குது. ஒரு சூப்பரான ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் பார்க்கணும் ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். வேற அளவில் இருக்குது. இந்த படம் இப்போ உங்களுக்கு தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் அவ்வளோதான் இருக்குது. போபன் காண்டி இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ அந்த லெவலுக்கு அந்த கேரக்டர் செதுக்கி வச்சிருக்காங்க. ஸோ தமிழ் வெர்ஷன் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அவ்வளோதான் இருக்கனால நான் கண்டிப்பாக இந்த படத்தை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த படத்துக்கு SRS 5க்கு 4 கொடுக்கலாம். ஸோ மஸ்ட் வாட்ச் மூவியாக இந்த படம் இருக்குது.